அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அபு குஹாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானாரிடத்தில் அழைத்து வந்தார்கள். அபு குஹாஃபா, அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருந்தார். இப்போ பெருமானாரிடத்தில் தன்னுடைய தந்தையை அழைத்து வந்தார்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெரியவர் இருக்கும் இடத்துக்கு நானே வந்திருப்பேனே அப்படின்னாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, இவர்கள் இருப்பிடம் தேடி நீங்கள் வருவது சிறப்பல்ல, உங்கள் இருப்பிடம் தேடி என் தந்தை வயோதிகர் வருவது தான் சிறப்பு என்று சொன்னார்கள். பிறகு அவருடைய தலைமுடி, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் தலைமுடி வெண்மையாக இருந்தது. அதாவது சகாமா என்று சொல்லப்படுகிற மரத்தை போன்று வெண்மையாக இருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய தலைமுடி வெள்ளை வெளியேறென்று இருக்கிறது, மருதாணி போன்றவைகளால் சாயமிட்டு கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். இதற்கு முன்னதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர்களுடைய நெஞ்சின் மீது தொட்டு தடவியவாறு பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள், முஸ்லீம் ஆகுங்கள் என்றார்கள். உடனே அவரும் முஸ்லீமானார் என்ற தகவலை நாம் பார்க்கிறோம். அப்போது தலைமுடி வெண்மையாக இருக்கிறது என்றால் அதற்கு நாம் மருதாணி சாயமிட்டு கொள்ளலாம் என்பதற்கு ஒரு அனுமதி இந்த ஹதீஸின் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, செயல்படுத்துவோம், அமல் செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.